இன்றைக்கி நம்ம இட்லியில் உப்புமா செய்ய போகிறோம். இட்லியில் நான் ஒரு 6 இட்லி எடுத்து நான் பிசைஞ்சு இப்படி தூளாக பண்ணி போட்டுக்கிறேன். நான் இட்லியை நான் பிசைஞ்சு போட்டுட்டேன். கட்டி இல்லாத அழகாக நம்ம உளுத்து போட்டுட்டோம். திட்டமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் குட்டியாக வெட்டியாக இஞ்சி சேர்த்துக்கலாம். கடலைப்பயிர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பயிர் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பயிர் போட்டுக்கலாம். இந்த அப்படியே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நம்ம இதை அப்படியே வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் எல்லாம் வதங்கிடுது. திட்டமாக உப்பு சேர்த்துங்க. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயில் வதக்குறேன். மஞ்சத்தூள் வாசனை இதிலே போயிடும். நம்மளுக்கு வெங்காயத்தூள் நிறைய போடல. எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம பொடியாக உளுத்து வச்சுருந்த இட்லியை நம்ம இதை போட்டுட்டு செஞ்சிடணும். நிறைய எண்ணெய் போட்டதில்ல, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறதுக்கு நம்ம 5 இட்லி போட்டுக்கிறோம். இல்லை 5 இட்லி செஞ்சுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடும். இதுக்கு 1 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறேன். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி உப்புமா ரெடி. நம்ம பார்த்து பார்க்கலாமா? இட்லி உப்புமா ரெடி. பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். கடலைப்பயிறு, உளுத்தம்பயிறு, முந்திரி பயிறு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அழகான இட்லி உப்புமா செஞ்சுட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்ன சொல்லுங்கப்பா. தேங்க்யூ.